Hello students, 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாரும் கமெண்ட்ல வந்து பிடிஎஃப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க, புக்ல வந்து அதாவது புக்கோட டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃபா இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் புக்கா இருந்தாலும் சரி, புக்ல சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இம்பார்ட்டன்ட் சொல்றத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க. வெறும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லுங்க, கொஸ்டின் நம்பர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸை வந்து டெக்ஸ்ட் புக்ல போட்டா கொஸ்டின் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் சொன்னா எங்களுக்கு புரியல, நீங்க பிடிஎஃபா வந்து புக்கை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. டெக்ஸ்ட் புக் பிடிஎஃபோ இல்ல புக்லயோ சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஸோ நான் எப்படி வீடியோ போடுறோம் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து எல்லா குழந்தைங்களுமே முக்கியம். ஸோ மேக்சிமம் கமெண்ட்ஸ் எதுக்கு வருதோ அதுக்கு கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் நெருங்கியாச்சு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான நான் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு சாப்டரா தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தா டைம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் கவர் பண்ண முடியல. ஏன்னா 11th போட்டா 12th போடலையான்றீங்க, 12th போட்டா 10th போடலையான்றீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு நான் மொத்தமா போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது வெறும் கொஸ்டின் நம்பர் மட்டும் போடலாமா இல்ல புக்ல சொல்லலாமான்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை கண்டிப்பா கொடுக்கும். எனக்கு அதிகமா தெளிவான முடிவை கொடுக்கும். ஏன்னா யூடியூப்ல வந்து நம்ம சம்பாதிக்கிறோன்றதுக்காக தான் நம்ம சேனலுக்குள்ள வரும். ஆனாலும் சம்பாத்தியத்துக்காக மட்டும் எல்லாரும் வந்து வீடியோஸ் ரன் பண்றது கிடையாது. அதுக்கு எவ்வளோ வீடியோஸ் இருக்கு. ஆனா எஜுகேஷன்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு சிலரால மட்டும் தான் எஜுகேஷன் வீடியோ போட முடியும். அது உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா பார்க்குற பிள்ளைங்க வந்து இதனால வந்து பலன் அடைகிறாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்க்கு வீடியோ போடுறத விட ஒரு பிள்ளைங்களோட லைஃப்ல அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் போடுறதுல நானுமே வந்து ரொம்ப திருப்தி படுறேன். ஸோ இதுல வந்து எனக்கு முழு திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ புக்ல சொல்லலாமா இல்லை கொஸ்டின் நம்பர் மட்டும் சொல்லலாமான்னு சொல்லுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ கமெண்ட் வருதோ அதில் மேக்ஸிமம் என்ன கமெண்ட் வருதோ அதுக்கு தான் நான் இனிமேல் வீடியோஸ் போட போகிறேன். 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்லோட் பண்ண வீடியோஸே வந்து அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் போய் பிளேலிஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் உங்களுக்கு காமர்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்படியும் போடாத வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம சேனல்ல தமிழுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ புக் பேக் ஆன்சர் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.